இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பொதுத்தமிழ் இலக்கணம் தொடர்பான வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 20 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். அதை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, முயன்றால் முடியாதது இல்லை, விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. முயன்றால் முடியாதது இல்லை, விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, முயன்றால் முடியாதது இல்லையோ. முயன்றால் முடியாதது இல்லையோ. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொன்றை சூடும் இலக்கண குறிப்பு தருக. கொன்றை சூடும் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டாம் வேற்றுமை தொகை. கொன்றையை சூடும். கொன்றை அப்படிங்கிறது ஒரு மலர். அந்த மலரை சூடும், அந்த ஐ மறைந்து வந்துள்ளது, அதனால் அது இரண்டாம் வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட், அது ஒரு மாம்பழம், விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. அது ஒரு மாம்பழம், விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, அது என்ன. ஆன்சர் அது என்ன. நெக்ஸ்ட் கொஸ்டின், கண்ணன் இதயம் விசாலமானது, வினாவை தேர்ந்தெடுக்க. கண்ணன் இதயம் விசாலமானது. ஆன்சர் ஆப்ஷன் பி, யார் இதயம் விசாலமானது. யார் இதயம் விசாலமானது? கண்ணன் இதயம் விசாலமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மலைமுகடு இலக்கண குறிப்பு தருக. மலைமுகடு இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏழாம் வேற்றுமை தொகை. ஏழாம் வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட், ஔவையார் ஆத்திச்சூடி பாடினார், இவ்விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. ஔவையார் ஆத்திச்சூடி பாடினார், இவ்விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஔவையார் எதனை பாடினார். ஔவையார் எதனை பாடினார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாலடியார் ஒரு நீதிநூல். நாலடியார் ஒரு நீதிநூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நாலடியார் எவ்வகையான நூல். நாலடியார் எவ்வகையான நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின், வள்ளுவரை அனைவரும் அறிவார், வினாவை தேர்வு செய்க. வள்ளுவரை அனைவரும் அறிவார், இந்த விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, வள்ளுவரை அறியாதார் உளரோ. வள்ளுவரை அனைவரும் அறிவார், இதற்கேற்ற வினா வள்ளுவரை அறியாதார் உளரோ. நெக்ஸ்ட், கீழ் உள்ளவற்றுள் பண்புத்தொகை அல்லாததை காண்க. பண்புத்தொகை அல்லாதது. ஆன்சர் ஆப்ஷன் டி, விதைத்தவர். விதைத்தவர் இது வினையாளனையும் பெயர். மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். நல்லாடை, செங்கயல், வெண்டலை. நல்லாடை நன்மை கூட்டல் ஆடை, செங்கயல் செம்மை கூட்டல் கயல், வெண்டலை வெண்மை கூட்டல் அலை. இது எல்லாமே பண்புத்தொகை அல்லாதது. பண்புத்தொகை அல்லாதது. ஆன்சர் ஆப்ஷன் டி, விதைத்தவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதுசெவிலி இலக்கண குறிப்பு தருக. முதுசெவிலி இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பண்புத்தொகை. ஆன்சர் பண்புத்தொகை, முதுமை கூட்டல் செவிலி. நெக்ஸ்ட், கீழுள்ளவற்றுள் அடுக்கு தொடர் அல்லாதது எது. அடுக்கு தொடர் அல்லாதது எது. ஆன்சர் ஆப்ஷன் டி, சலசல. சலசல அப்படிங்கிறது இரட்டை கிளவி, அடுக்கு தொடர் கிடையாது. உழுது உழுது அடுக்கு தொடர், நெல் நெல் அடுக்கு தொடர், புரைவயின் புரைவயின் இதுவும் அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் அப்படிங்கிறது பிரித்தால் பொருள் தரும். இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் தராது. சலசல, இந்த சல தனியாக பிரிச்சனா அது ஒரு தனி பொருளை தராது. அதனால் அடுக்கு தொடர் அல்லாதது ஆப்ஷன் டி, சலசல. இது ஒரு இரட்டை கிளவி. நெக்ஸ்ட், புலமை கதிரவன் இலக்கண குறிப்பு. புலமை கதிரவன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி, உருவகத்தொடர். ஆன்சர் உருவகத்தொடர்.
அதாவது கதிரவனை போன்ற புலமை அப்படின்னு மாற்றி வரும். புலமை கதிரவன், அதை நம்ம வந்து எப்படி எழுதலாம்னா இதோட பொருள் என்னென்னா கதிரவனை போன்ற புலமை பெற்றவன் அப்படிங்கிற பொருளை வரும். அதனால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி உருவகத்தொடர். நெக்ஸ்ட், கீழுள்ளவற்றுள் வினையெச்ச சொல்லை தேர்வு செய்க. வினையெச்ச சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி ஏந்தி. ஆன்சர் ஏந்தி. இந்த ஏந்தி எப்படி பிரிக்கலாம்? ஏந்து கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாம். ஈ அப்படிங்கிறது வந்து வினையெச்ச விகுதி. நெக்ஸ்ட், கீழ் உள்ளவற்றுள் வியங்கோல் வினைமுற்று அல்லாதது எது? வியங்கோல் வினைமுற்று அல்லாதது. ஆன்சர் ஆப்ஷன் டி எழுது. எழுது அப்படிங்கிறது வந்து வியங்கோல் வினைமுற்று அல்லாதது. ஓதுக, பேசிடுக, பொழிய இது எல்லாமே வியங்கோல் வினைமுற்றுகள். வியங்கோல் வினைமுற்று என்னென்ன பொருள்கள்லாம் வரும்னா வாழ்த்துதல், வைதல், வேண்டுதல், விதித்தல் ஆகிய பொருள்களில் வரும். பெரும்பாலும் க இய இயர் என்ற 3 விகுதிகளை பெற்று வரும். பெரும்பாலும். அதனால் வியங்கோல் வினைமுற்று அல்லாதது வந்து ஆப்ஷன் டி எழுது. இது ஒரு கட்டளை சொல். எழுது அப்படிங்கிறது கட்டளை சொல். நெக்ஸ்ட், வந்தோம் இலக்கண குறிப்பு தருக. வந்தோம் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தன்மை பன்மை வினைமுற்று. ஆன்சர் தன்மை பன்மை வினைமுற்று. நெக்ஸ்ட், ஊரோடு ஒத்து வாழ வேண்டும். இந்த விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. ஊரோடு ஒத்து வாழ வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் பி எவ்வாறு வாழ வேண்டும். ஆன்சர் எவ்வாறு வாழ வேண்டும். ஊரோடு ஒத்து வாழ வேண்டும். நெக்ஸ்ட், உயர்ந்தோங்கு இந்த இலக்கண குறிப்பு தருக. உயர்ந்தோங்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி ஒரு பொருட்பன்மொழி. உயர்ந்தனாலும் ஓங்குனாலும் ஒரே பொருளை தான் தரும். ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழி. நெக்ஸ்ட், நுந்தை இலக்கண குறிப்பு தருக. நுந்தை இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் டி மருவு. ஆன்சர் மருவு. நும் தந்தை என்பதனுடைய மருவு தான் நுந்தை. நும் தந்தை அது சுருக்கி தான் நுந்தை அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால் ஆப்ஷன் டி மருவு. நெக்ஸ்ட், கொடியனார் இலக்கண குறிப்பு தருக. கொடியனார் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் சி இடைக்குறை. ஆன்சர் இடைக்குறை. நெக்ஸ்ட், கீழுள்ளவற்றுள் உரி சொற்றொடர் அல்லாததை தேர்வு செய்க. உரி சொற்றொடர் அல்லாதது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூதூர். ஆன்சர் மூதூர். மூதூர் அப்படின்னு நம்ம எப்படி பிரிக்கலாம்னா முதுமை கூட்டல் ஊர் அப்படின்னு பிரிக்கலாம். இது வந்து பண்பு தொகை. உருபொருள், கடிநகர், மாக்கால் இது எல்லாமே உரிச்சொற்றொடர். சால உருதவ நனிக்கூர் களி அப்படிங்கிற சொல் எதெல்லாம் இது எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே உரிச்சொற்றொடர். மாக்கால், உருபொருள், கடிநகர் எல்லாமே உரிச்சொற்றொடர். உரிச்சொற்றொடர் அல்லாதது மூதூர். இது மூதூர் அப்படிங்கிறது வந்து பண்பு தொகை. அவ்வளோதான். நம்ம 20 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.